நம்ம 8ஆம் வகுப்பு மேற்கோள்கள் பார்க்க போறோம். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணையே நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்தம் உயிர்க்கும் உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் மரமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தரவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ யாவும் நீ. சொன்ன யாருன்னா அரங்கன். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலே இருதினை ஐம்பால் இயல்நெறி வளாமை திருவியில் சொல்லோடு தலால் வேண்டும். இது எந்த நூல் அப்படின்னா யார் சொன்னது அப்படின்னா தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. மரபு நிலை திரிதல் செய்யிற்க இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆணை. யார் சொல்லியிருப்பாங்கன்னா தொல்காப்பியர். மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும் சொன்ன யாருன்னா தொல்காப்பியர். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பெரியாமை. அன்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன்கிளை சேரா அமை. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். சிறுவு எனப்படுவது கூறியது மறாமை. நிறை எனப்படுவது மறை பிறர் அழியாமை. முறை எனப்படுவது கண்ணோடாது வீர்வப்பல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். இது கலித்தொகையில் உணர்ந்த பாட்டு. இது நம்ம எப்படி ஞாபகம்னா பண்புனா என்னது? பண்புனா பாடிருந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுதுன்னா எல்லாரோட சேர்ந்திருக்கணும். அந்த மாதிரி. செறிவு அப்படின்னா கூறியது மரம். எதுக்கு எது அப்படிங்கிறது இந்த பாடல தான் ஞாபகம். சில டைம் மேட்ச் மாதிரி கொடுத்து இதை நம்ம கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கூம்போடு மெய்ப்பாய் கலையாது புற 400. அடுத்து நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பானான் சூடான் பாடினி அணியாள் புற 400. அடுத்து தண்டுடுக்கை தாளந்தக்கை சார்நடம் பயில்வார். யார் சொல்லியிருப்பானா சம்பந்தர் தேவாரம். அடுத்து குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் திருக்குறள்ல இடம்பெற்று. அடுத்து சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். சொன்னா எந்த நூல் என்ன திருப்பாவை. அடுத்து இதே மாதிரிதான் என்ன இருக்கும். சங்கோடு தாரை தாளம் தளங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை தண்டை வியன்துடி திமிழை தட்டி. இது என்ன எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பெரிய புராணம். அடுத்து மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்க்கே நாச்சியார் திருமொழி. அடுத்து கலை உணக்கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் புற 400. அதான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான் புறநானூறு பாட்டு அப்படின்னா அதை தொடர்ந்து எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. புறநானூறு பொதுவாக படிக்காம நாம் படிக்காத சம்மந்தமே இல்லாம ஒரு இது வந்துச்சுன்னா புறநானூறு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு அசியம்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் காலம் கந்த பேரிச்சம் பிணை தொகை எந்த நூலை சொல்லியிருக்கா? நன்னூல்ல சொல்லியிருக்கு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு ஔவையார் கொன்றை வேந்தன் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு தொல்காப்பியம். பூந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் சொன்ன எந்த நூலுன்னா தொல்காப்பியம். மீனோடு நெற்குவை மிசையம்பியின் மனை மறுக்குந்து கலந்தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து புற 400. நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளிரோவென சேரிதோறும் நுவலும் அக 400. அடுத்து மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். இது பாடலே இருக்கு. மாபெரும் சபைதனில் சாங்க இருக்கு. கண்ணதாசன் எழுதின பாட்டு. அது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா. இதுவும் ஒரு படத்துல சாங்னா கவிஞர் வாலி எழுதினது. அடுத்து சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்கி எமக்கீந்தனையே.
இது வந்து ஔவையார் சொல்லியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா வந்து அதியமான் வந்து ஒரு அரிய நெல்லிக்கனி வந்து ஔவையாருக்கு குடுத்துருப்பாங்க. சாகா வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெல்லிக்கனிய சாப்பிட்டா. அத வந்து நம்ம சாப்பிட்டு நல்லா இருந்தா கூட நம்ம நாடு மட்டும் தான் நல்லா இருக்கும். இதே ஔவை சாப்பிட்டாங்கன்னா, தமிழ் மொழி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து உயிரோட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சாப்பிடாம ஔவைக்கு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ஔவையார் வந்து இந்த இந்த லைன் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து, "இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி, கண்திரள் நோன்கால் திருத்தி, நெய்யணிந்து, கடையுடை வியன் நகரவே, அவ்வே பகைவர்க் குத்திக் கோடுநுதி சிதைந்து, கொள்துறை குற்றில மாதோ என்றும், உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடனுண்ணும் இல்லோரொக்கல் தலைவன், அண்ணலென் கோமான் வைந்நுதி வேலே." சொன்ன யாருன்னா, ஔவையார். அதாவது அந்த போர் கருவிகள்லாம் எந்தெந்த மாரி இருந்துச்சு. ஒண்ணு ஒண்ணு குத்தி, ஒண்ணுமே உடைஞ்சிருந்துச்சு. அதான் அதியமான பத்தி பெருமையா வந்து சொல்லியிருப்பாங்க அதுல. அவன் நெறைய பேர் குத்தி வந்து அந்த கம்பி எல்லாம் வளைஞ்சிருந்துச்சு. எதுவுமே சரியில்லாம இருக்கு. அவன் அவ்ளோ போர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து, என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவேல் அப்பாதுரையாரும் தான் ஆவார்கள். சொன்னது யாருன்னா தந்தை பெரியார். அடுத்து, வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே. ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமையே ஆகும். அறிவாளிகள் இல்லாமைக்கு காரணம் ஆட்சித்திறனும் அன்பும் உடைய அரசர்கள் இல்லாமையே. அத்தகைய அரசர்கள் இல்லாமைக்கு காரணம் கல்வி, அறிவு, அருள், ஒழுக்கம், ஒற்றுமை ஆகியன உடைய குடிகள் இல்லாமையே என்று கூறுவதன் மூலம் நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது. இப்படி யார் சொல்லியிருப்பா அப்படின்னா அயோத்திதாசர். அடுத்து, சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது. மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் உள்ளடக்கியதாக அது அமைய வேண்டும். மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது. ஏன் சொன்ன யாருன்னா அயோத்திதாசர். அடுத்து, உங்கள் புலைக்கடை தோட்டத்து வாவியில் செழுங்கலினில் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின்காண் செங்கல் பொடிக்கூரை வெண்பகல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னன்னம் எழுப்புவாய் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோ ரொம்பவாய். இது எந்த பாடல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருப்பாவை. அடுத்து, நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை. சொன்னேன் சுயமரியாதை அப்படின்னு பார்த்தோம்னா டக்குனு பெரியார் அப்படின்னு தான் போட தோணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது சொன்ன யாரு அப்படின்னா வந்து அம்பேத்கர். என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன். அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன். சொன்ன யாருன்னா அம்பேத்கர். கடலோடா கால்வால் நெடுந்தேறும் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. திருக்குறள். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு. திருக்குறள். ஓடும் இருக்கும் அதன் உள்வாய் வெளுத்திருக்கும் நாடும் புலை தனக்கு நாணாது சேடியே தீங்காயது இல்லார் திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் மே செப்பு. காலமேக புலவர். அதாவது இந்த பாடலோட பொருள் வந்து ஒரு தேங்காய்க்கும் பொருந்தும் ஒரு நாயை பத்தி சொல்ற மாதிரியே இருக்கும். ஸோ வந்து சேடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொருள்பட அமைவது. ஆனா யாருன்னா காலமேக புலவர்.